பொன்னியின் செல்வன் எப்படி மணிரத்னத்திற்கு ஒரு கனவு படமாக இருந்ததோ அப்படித்தான் சங்கருக்கு வேள்பாரி. எழுத்தாளர் வெங்கடேசன் எழுதிய வீரயுக நாயகன் வேள்பாரி பொன்னியின் செல்வன் அளவுக்கு ரசிகர்களை கவர்ந்த புத்தகமாகும். தற்போது இந்த புத்தகம் 1,00,000 பிரதிகள் விற்பனையானதை அடுத்து ஒரு விழா நடத்தப்பட்டது. அதில் நடிகர் ரஜினி, இயக்குனர் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்த நிலையில் அப்போது பேசிய இயக்குனர் சங்கர் தன் கனவு படம் குறித்து பல விஷயங்களை தெரிவித்துள்ளார். என்னுடைய முதல் கனவு படமாக இருந்தது எந்திரன் தான் என்றும் அதை அடுத்து வேள்பாரி இப்போது என்னுடைய கனவு படமாக இருக்கிறது. நாம் தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் அந்த காலகட்டத்தில் வெளிவந்த சந்திரலேகா படம் போல் ஒரு பிரம்மாண்ட படம் இல்லை என்றுதான் சொல்வார்கள். உண்மையில் அந்த படம் போல் ஏன் அதை மிஞ்சும் அளவுக்கு வேள்பாரி நிச்சயமாக இருக்கும் என்றும், ஏனென்றால் இந்த படத்திலும் அவ்வளவு சிறப்பான அம்சங்கள் இருக்கிறது என்றும் கூறியுள்ளார். மேலும் சொல்லப்போனால் அவதாரம் படம் எப்படி உலகம் போற்றுபடி இருந்ததோ அப்படி இருக்கும். வேள்பாரி இந்திய சினிமாவிற்கு ஒரு பெருமைமிக்க படமாக உருவாகும் என்பதும், இப்படிப்பட்ட என்னுடைய கனவு படம் விரைவில் நிறைவேறும் என நம்புகிறேன் என சங்கர் தெரிவித்துள்ளார். உண்மையில் இந்த பிரம்மாண்ட படைப்பை தயாரிப்பதற்கு எந்த தயாரிப்பாளர் வருவார் என்பதும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இப்போது எல்லாம் கமர்ஷியல் படங்களை தான் தயாரிப்பாளர்கள் விரும்புகிறார்கள் என்றும், வரலாற்று படத்தை எடுத்து நஷ்டமானால் என்ன செய்வது என்ற எண்ணம் அவர்களுக்கே வந்துவிட்டது. அதனாலேயே சங்கரின் கனவு படமான வேள்பாரி இன்னும் நனவாகாமல் இருக்கிறது. விரைவில் அவருடைய கனவை நிறைவேற்ற தயாரிப்பாளர்கள் வருவார்களா என எதிர்பார்க்கப்படுகிறது.